நண்பர்களே என்னாச்சுன்னா முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். என்னோட பெரிய சேனல் 75K சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன். எனக்கு அதான்டா பெரிய சேனல். என்ன அது பெரிய சேனலாங்கிற கேள்வி வேணாம், எனக்கு அதான்டா பெரிய சேனல். 75K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ஒரு சேனல் வச்சிருந்தேன். இழுத்து மூடிட்டாங்க. விஜய் டிவி நாசமா போ. நானும் எத்தனை மெயில் போறேன், ஸ்ட்ரைக் அடிக்க மட்டும் நேரம் இருக்கு, மெயிலுக்கு ரிப்ளை பண்ண நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ மெயில் வச்சேன், எதுக்கு ரிப்ளை பண்ணல. அந்த சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் அந்த சேனலுக்கு கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிக் பாஸ் ஸ்ட்ரைக் அடிச்சு பிக் பாஸ் வீடியோவே போடுறீங்களான்னு கொழுப்படங்களாம் நினைக்கிறா தானே? ரைட்ரா, இருந்தாலும் திரும்ப அடிப்பண்டா, அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பண்டா. என்ன தைரியம் அவனுக்கு? அவன் என்னைக்கு எனக்கு ரிப்ளை பண்றான்னு அன்னைக்கு வரைக்கும் அடிப்பண்டா. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட்ல இந்த வாரம் எவிக்ஷனை தாண்டி உங்களுக்கு என்னடான்னா பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அந்த வாரத்துல. அதாவது கமருதீன் வந்து தர்பூசணி அடிக்க போனது, தர்பூசணி மண்டக்கணமா தெரிஞ்சது, சபரி சூப்பரா விளையாண்டது. இதுக்கு மேல யார்கிட்ட கேட்டாலும் இந்த வீட்டுல இரிட்டேட் பண்ற ஒரே பேசு இந்த கண்ணாடி பார்வை மட்டும்தான். அந்த கண்ணாடி பார்வை செய்வாருன்னு பார்த்தேன், வேற எல்லாம் வச்சு செஞ்சுட்டாப்ல. எல்லாம் பார்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கண்டஸ்டன்ட் விஜய் சார் எல்லாரும் கேட்க, நம்ம சேதுனா நீ மாசனா உன்னை வந்து என்னமோ நினைச்சேன், ஆனா நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கனா அப்படின்ற மாதிரி பண்ணாப்ல. அப்படி என்ன பண்ணாரு தானே கேக்குறீங்க? நம்ம பார்வை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தாட்டு. நம்ம வெளியே உள்ளவங்க என்ன நினைக்கிறோமோ அதை அம்புட்டேஜ் உள்ள வச்சாங்க. நான் கூட இவ்வளவு சொல்லும் போது பார்வை ரொம்ப சொல்லுவாங்க கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது நான் ஜாலரத்துக்கு நினைச்சேன். ஆனா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாப்ல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி. இல்ல இது என்னடான்னா அவங்க வந்து யாரை வேணா என்ன வேணா சொல்லுவாங்க. அந்த சுபிக்ஷா பொண்ணு போன வாரம் டீசெண்டா வந்து அக்கான பண்ண தப்பதான் மன்னிச்சுக்கிறேன், நம்ம எப்பவும் நார்மலா விளாடலாம்க்கா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு எவ்வளவு மோப் பண்ணி கலாய்ச்சி அவ்வளவு குழுன்னு நினைச்சேன் உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் கெம்மி நேத்து சண்டையில் ஆள் மூஞ்சி போனோம் உடச்சிருந்துச்சு. உனக்கு அந்த மாதிரி ஆள் மட்டும் தான் கரெக்டா இருக்கும். இன்னொருத்தன் இருக்கான், நைட்டான சண்டை போடுவோம், காலையில ஆனா போய் கெஞ்சுவான் சாரின்னு. வேற யாரும் நம்ம கமருதீன் தான். அந்த மாதிரி இல்லாம கெமி வந்து மூஞ்ச உடச்சு விட்டு அடுத்த நாள் யதார்த்தமா கிச்சன்ல இருந்து சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வர்றாங்க, வெக்கமே இல்லாம கேட்கறது. திங்காம செத்துப்போ, யாரு வேணாம் சொன்னது? அந்த மாதிரி தான் தோணுச்சு எல்லாருக்குமே. ஆனா சூப்பரா கெமியை சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. என்ன எக்ஸ்ட்ரா 2 பஞ்சு விட்டு இருந்திருக்கணும் அப்பயே. ஆனா அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு யாரும் வன்மத்தை கக்க முடியும்னு தெரியாம துஷார் மேல தூக்கி கக்குனுச்சு. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னடான்னா, நம்ம பிக் பாஸ்ல வந்து 9 மணிக்கு ஷோ போடுறாங்கல்ல, எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க. எதுக்கு தான் அந்த ஷோ போடுறாங்கன்னு தெரியல. முக்கியமான சீன் நானும் துஷார் வந்து அமைதியாவே இருக்கான், டிவியில பார்த்துட்டு 24 hours ஆன்ல பார்த்தாலும் தெரியுது. நேற்று விட்டுல பார்வதியா செஞ்சிருப்பேன், விட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுருப்பான். என்ன அட்டின்னு நினைக்கிறியா? சோஃபால குத்து மூஞ்சில குத்திருந்தா அடுத்த ஆம்புலன்ஸ் வெளியே வந்துருக்கு வெளியே. இல்ல கன்னடாவை வந்து பிக் பாஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தமிழ்ல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆயிட்டான். எனக்கு என்னமோ நேற்று தான் வாய்ஸுக்கு ஏற்ற செயல்பாடு கரெக்டா இருந்துச்சு துஷார்ட்ட. நேற்று வந்தாலும் நான் கொஞ்சம் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். எது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன்? பாரு உட்காந்து அழுவுச்சு. போய் உட்காந்துக்கிட்டு எப்படி பண்ணிச்சு கையில. நான் கூட சீசன் பெருசா ரிவேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சா 2 நிமிஷம் கூட பண்ணல, உட்காந்து வானத்தை பார்த்து அழுவுது. இது எப்படி இருக்குன்னா நம்ம யாரு சந்தானம் படத்துல மேல பாத்து அனுபவம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நீ நல்லவளோ கெட்டவளோக்கா, ஆனா அந்த விஷயத்த உன்னை நான் பாராட்டி ஆகும்க்கா. இதுக்காகவே அவனுக்கு அடுத்த நாமினேஷன்ல கண்டிப்பா ஓட்டு போறேன். அன்னைக்கு நைட்டு விஜய் அண்ணா எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க, தெரிக்க விடுவாங்க. வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை விட்டுட்டு பாரு உட்காந்து சும்மா கதருன்னு கதருவாங்க. இன்னைக்கான எபிசோட கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சேது நான் வந்து பார்வதியை வெற்றி செய்வாப்புல, கமருதீனை வேற லெவல்ல செய்வாப்புல. சுத்த மூட்டை உட்கார கமரு அப்படின்றவாப்புல. என்ன தெரியல, எனக்கு எல்லாமே நெகட்டிவாவே நடந்துச்சு. என் சேனல்ல எனக்கு போச்சு. அந்த சேனல்ல இருந்தாங்கன்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி நான் சொல்லுவேன், இன்ஸ்டாகிராம் சின்ன முதல்ல சொல்லியிருப்பேன், இன்ஸ்டாகிராம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன், மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. உடனே சொல்லிட்டு போவா, நம்ம அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வச்சுக்கிட்டு இவன் ஏன்டா இப்படி இருக்கிறான், போய் இப்படி தெரியுதாடா அமைதியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். ஆனா நேற்று அவன் பண்ண ஆக்ஷன் பிளாக் ஒன்னு சும்மா தீ மாதிரி ஃபயரா இருந்துச்சு.